ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கேஸ் லாஸ் அப்புறம் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சட்டம் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய பேர் வந்து சட்டம் தெரிஞ்சு கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிடிசிபி அப்ரூவல் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு கேள்வி பதிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்சர்வேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், புரிதல் வந்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கேள்வி பதிலாக வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கேள்வி பதில் அப்படிங்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து அடிக்கடி வந்து மனசில் கேட்கப்படும் ஒரு கேள்வி, டிடிசிபி அப்ரூவல் சம்பந்தமாக. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கேள்வி பதிலாக வந்து பார்க்கலாம். அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிடிசிபி என்பது முழு வடிவம் என்ன, முழு அர்த்தம் என்ன டிடிசிபினா அப்படிங்கிறது. டிடிசிபி அப்படின்னா டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிறது அர்த்தம். அது ஒரு சட்டம் இருக்குது. அதாவது டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படிங்கிறது. அதைத்தான் வந்து நம்ம ஷார்ட்டாக டிடிசிபி அப்படிங்கிறோம். டிடிசிபி என்பதன் மூலம் வடிவம் அது என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் இயக்குநரகம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய தமிழுக்குண்டான ஒரு வடிவம். இது ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு எழுந்திருக்கும், டிடிசிபி அப்ரூவல்னு சொல்கிறாங்களே என்ன அப்படிங்கிறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கேள்வி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான கட்டுமானங்களுக்கு டிடிசிபி ஒப்புதல் வந்து கட்டாயமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கேள்வியாக வந்து வச்சுருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அனைத்து வகையான கட்டுமானங்களுக்கு டிடிசிபி ஒப்புதல் வந்து கட்டாயமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக எந்த கட்டுமானத்திற்கும் வந்து டிடிசிபி அப்ரூவல் வந்து அதனுடைய கன்சர்ன் ஆஃபீஸில் வந்து அந்தந்த இடத்துல வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது குடியிருப்பு, வணிகம் மற்றும் தொழில்துறை கட்டிடங்கள் உள்பட அனைத்து வகையான கட்டுமானங்களுக்கும் டிடிசிபி ஒப்புதல் வந்து கட்டாயமானது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கேள்வி பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிடிசிபி ஒப்புதல் இல்லாமல் நான் கட்டினால் என்ன நடக்கும், கட்டுமானம் கட்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மூணாவது பதில். ஏன்னா டிடிசிபி ஒப்புதல் இல்லாமல் வந்து கட்டுமானம் வந்து கட்டுவது வந்து சட்டவிரோதமானது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் சட்ட ரீதியான விளைவுகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். நான் மேலும் பார்த்திங்கன்னா, அரசாங்க அதிகாரிகளால் கட்டுமானம் வந்து இடிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமாக ஏதாவது வழக்கு போகுது அப்படின்னாலும் வந்து நீதிமன்றம் வந்து அந்த கட்டுமானத்தை வந்து இடிக்க உத்தரவிடலாம். சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து வயலேஷன் ஆஃப் பில்டிங், இந்த மாதிரி அப்ரூவல் இல்லாத பில்டிங்கை வந்து ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நீதிமன்றம் வந்து இடிக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. நிறைய வழக்கில் இடிக்கவும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவிடுறோம் அதில். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாலாவது கேள்வி பதில் வந்து இருக்குது. அந்த நாலாவது கேள்வி பதில் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது டிடிசிபி ஒப்புதல் இல்லாமல் ஒரு சொத்தை விற்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பதில். இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இது பண்ணுறோம். இதுக்கு வந்து என்ன பதில் பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் விற்க முடியாது, வாங்கிறதும் வந்து தவறு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். அதாவது டிடிசிபி ஒப்புதல் இல்லாமல் சொத்தை சட்டப்பூர்வமாக வந்து விற்க முடியாது. அதாவது சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி,
அது வந்து ஒரு சட்ட ரீதியானதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். மேலும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ஒப்புதல் இல்லாத சொத்துகளுக்கு வங்கிகள் வந்து நிதி நிறுவனங்களும் வந்து கடன்களை வழங்க வந்து மறுத்துரும், வழங்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதனால் டிடிசிபி அப்ரூவல் உள்ள கட்டிடம் நிலம் வந்து வாங்குவது தான் வந்து சிறந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வலியுறுத்தி நம்ம சொல்கிறோம். அதனால் டிடிசிபி அப்ரூவலுங்கிறது மிகவும் அத்தியாவசியமானது சட்ட ரீதியாக. ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமானம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பிளானை வந்து அங்கீகரிக்கிறது டிடிசிபி அத்தாரிட்டி தான். அந்த பிளான் படி தான் வந்து கட்டுமானம் கட்டணும். இடம் நிலம் இதெல்லாம் வந்து பவுண்ட்ரிஸ்லாம் வந்து சரியாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் டிடிசிபி அப்ரூவல் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து இதில் வலியுறுத்துகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி ஒப்புதலை புதுப்பிப்பது அவசியமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டிடிசிபி அப்ரூவல் வாங்கி 2-3 வருடங்கள் ஆகியிருக்கும். அப்ரூவல் லேண்ட் வாங்கி 4-5 வருடங்கள் வாங்கியிருக்கலாம். கட்டுமானத்திற்கு அப்ரூவல் வாங்கியிருக்கலாம், ஆனால் கட்டாமலே வைத்திருக்கலாம். அதை வந்து புதுப்பிக்கணுமா, அது எவ்வளோ காலம் வந்து அந்த டிடிசிபி அப்ரூவல் வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் ரினுவல் புதுப்பித்தல் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதுப்பிப்பது அவசியம். அதாவது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா புதுப்பிப்பது அவசியம் அப்படிங்கிறோம். அதாவது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சமீபத்திய விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளுக்கு கட்டுமான இணங்குவதை உறுதி செய்ய ஒவ்வொரு 8 வருடங்களுக்கு டிடிசிபி ஒப்புதலை புதுப்பிப்பது அவசியம். 8 வருடம் வந்து டிடிசிபி அப்ரூவல் வந்து நிலையாக இருக்கும். அதற்கு பிற்பாடு அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போய் வந்து அதை ரினுவல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி மூலியமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரினுவல்ங்கிறது முக்கியமான விஷயம் எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம். முடிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொத்து உரிமைகளுக்காக டிடிசிபி ஒப்புதல் ஒரு அத்தியாவசிய ஆவணமாக வந்து கருதப்படுது. இது கட்டுமானம் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதையும் வசிப்பதற்கு பாதுகாப்பானது என்பதையும் உறுதி செய்கிறது. டிடிசிபி ஒப்புதல் வந்து சொத்துக்கு சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மையை வந்து வழங்குகிறது மற்றும் வந்து அதன் மறு விற்பனை மதிப்பை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பதிவு பண்ணுறோம். எனவே வந்து எந்த ஒரு கட்டுமான பணியையும் தொடங்குவதற்கு முன் டிடிசிபி ஒப்புதலை பெறுவது அவசியம், சட்டப்படியானது, அவசியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். டிடிசிபி அப்ரூவல் இருந்தது அப்படின்னா ஒரு கட்டுமானத்திற்கு அந்த நிலம் வந்து சரியான நிலம், அந்த நிலம் வந்து எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் சொந்தமான நிலம் அல்ல, அது கட்டுவதற்கு உரிய நிலம் என்பதை வந்து அங்கீகரிக்கிறது டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தெரிஞ்சு வச்சு கொள்கிறோம். இது மிக முக்கியமானது என்பதால் நம்ம வந்து பதிவிடுறோம். அதையும் கேள்வி பதிலாக நம்ம பதிவிடுவதால் நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி இதை பதிவிடுகிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து மறந்துடாதீங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம். மிகவும் அத்தியாவசியமானது சட்டம். மிக நன்றி, வணக்கம்.